ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த நாட்டுக்கோழி பண்ணை வைக்கிறதுக்கு வந்து மானியம் தராங்க. நம்ம கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில வந்து இந்த மானியம் வந்து குடுக்குறாங்க. அது வந்து இந்த விழுப்புரம், கடலூர் மாவட்டத்தில வந்து கலெக்டருங்க மூலியமா இது வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த நியூஸு. நீங்க இத பார்க்கலாம் இதில நாங்க சொல்றத. இதில வந்து 10 பயனாளிகளுக்கு மட்டும் தான் தர சொல்லிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன பாருங்க. 10 பேருக்கு மட்டும் இந்த மானியம் வந்து தர சொல்லிருக்காங்க நாட்டுக்கோழி பண்ணை வைக்கிறதுக்கு. அதனால விருப்பம் இருக்கிறவங்க, அவங்கவங்க அந்த கால்நடை மருத்துவமனைக்கு போயிட்டு நீங்க அந்த அப்ளிகேஷன் கேட்டீங்கன்னா தருவாங்க டாக்டர்கிட்ட. கால்நடை மருத்துவர்ட்ட நீங்க கேட்டீங்கனாலே தருவாங்க அந்த அப்ளிகேஷனு. பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்கள்ட்ட சொல்லிட்டு, அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணலாம். அந்த அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி நீங்க குடுக்கணும். அதில நீங்க குடுத்த அப்ளிகேஷன அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் வந்து பரிசீலனை பண்ணி கால்நடை மருத்துவருக்கு சென்னையில இருக்கிற கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அவங்க அதில வந்து பரிசீலனை ஓகே ஆனா வந்து உங்களோட அப்ளிகேஷன் ஓகே அப்டின்னா வந்து அந்த அப்ளிகேஷன் எடுத்துப்பாங்க. அது வந்து இந்த 10 பேருக்கு மட்டும் தான். இதில வந்து என்னென்னன்னா 2025, 26க்கான கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 250 கோழி அலகு 360 நாட்டுக்கோழி பண்ணை நிறுவ 50% மானியம்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? 50% மானியம் குடுக்க சொல்லிருக்காங்க. கோழி பண்ணை செயல்படுத்திட அரசினை ஆணையை விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இது வந்து விழுப்புரம் மாவட்டத்தில தான் வந்து செயல்படுத்துறதுக்காக இருக்காங்க. ஓகேவா? இதில வந்து 10 பேர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதையும் இதில சொல்லிருக்காங்க பாருங்க. இந்த நாட்டுக்கோழி பண்ணை வைக்கிறதுக்காக உங்கள்ட்ட வந்து கொட்டா இருக்கணும். அந்த நாட்டுக்கோழி பண்ணை வைக்கிற கொட்டா. அந்த இடம் உங்கள்தா இருக்கணும். அதுக்கான பட்டா, சிட்டா இருக்கணும். பத்திரம் இருக்கணும். அப்புறம் 4 மாதத்துக்கு தேவையான தீவனம், அப்புறம் அந்த கோழி குஞ்சு இதெல்லாம் 50% மானியத்தில உங்களுக்கு தர சொல்லிடுவாங்க. இதில வந்து ரூ. 1,65,625 மானியம். இந்த திட்டத்தில மீதமுள்ள 50% வந்து நம்ம கட்டணும். யார் யார் அப்ளை பண்றீங்களோ அவங்க கட்டணும். அதுக்கான பணம் இருக்குதான்னு பார்த்துட்டு போயிட்டு அப்ளை பண்ணுங்க. இல்லாட்டினா ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்பாங்க. பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்த்து ஓகேனா தான் உங்களத வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டினா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கொட்டா வந்து 625 சதுர அடி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. பார்த்துக்கங்க இதில. நீங்க வந்து அந்த கிராமத்திலேயே வசிக்கிறவரா இருக்கணும். வேற கிராமத்தில இருக்கிறவங்கலாம் ஏத்துக்க மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால இடமும், நீங்களும் ஒரே இடத்துலயே இருக்கிற மாரி இருந்தா தான் அப்ளை பண்ணுங்க. இல்லாட்டினா அது வந்து ரிஜெக்ஷன் ஆயிடும். அந்த அப்ளிகேஷன ஏத்துக்க மாட்டாங்க. விண்ணப்பிக்கும் பயனாளிகளிடமிருந்து ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்தின் சிட்டா, அடங்கல் நகல், 50% தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், வங்கியில் இருப்பு விவரம், வங்கி கடன் ஒப்புதல் விவரம், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி. ஓகேவா? நாட்டுக்கோழி பண்ணை வளர்ப்பதற்கான அந்த பராமரிப்புக்காக உறுதிமொழி கேட்பாங்க. ஏன்னா வச்சுட்டு நீங்க பாதியிலேயே அந்த அமௌண்ட் வாங்கிட்டு ஓட்றக்கூடாதுல்ல. அதனால உங்கள்ட்ட உறுதிமொழி வாங்கிட்டு அப்பைக்கு செக் பண்ணுவாங்க டாக்டர் வந்து. நீங்க வைக்கிறீங்களா இல்லையான்னு. நீங்க இதில சேர விரும்புறீங்கன்னா, கால்நடை மருத்துவர்ட்ட போயிட்டு அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அவர்ட்ட குடுத்தீங்கன்னா, அவங்களே மேல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. இது வந்து 25/6/25க்குள்ளார நீங்க முடிக்கணும். ஓகேவா? இது வந்து பாருங்க, ஷேக் அப்துல் ரஹ்மான் கலெக்டரும், அடுத்தது கடலூர் சிபி ஆதித்தனர் செந்தில்குமார். இவங்க 2 பேரும் இத பத்தி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாரி நீங்க யார் யார் அப்ளை பண்ணணுமோ பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணுங்க.